ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் நம்ம அமுதன் கண்ணு முழிச்சிட்டாருங்க. கண்ணு முழிச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அதுக்கு அவங்க ஒரு நாடகம் நடித்தாங்க பாரு, இவங்க தாங்க வேணான்னு சொல்லி நம்ம சக்தியை அனுப்பி விட்டாங்க. கடைசியில் சக்தி வந்து பார்க்கவே கூடாதுன்னு இவங்களே சொல்லிட்டு கடைசியில் இவங்க வந்துட்டு அவங்க பையன்கிட்ட தப்பாக சொல்லி விடுறாங்க. இதையும் நம்ம அமுதன் நம்புவாரா நம்ப மாட்டாரா தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து சக்தி வீட்டில் நலுங்குங்க, அதாவது சக்தி வேலனுக்கும் நலுங்கு. அவங்க வீட்டில் அங்கே நலுங்கு நடக்குது, இங்கே இவங்களுக்கு நலுங்கு நடக்குது. இவங்க கஷ்டத்தோடையே செய்கிறாங்க, அவங்க சந்தோஷமாக செய்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இன்னொரு பக்கங்க நம்ம வேலனோட அன்னிக்கிட்ட வந்து வரப்போகிற பொண்ணை வந்து நம்ம அடிமையாக வச்சுக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. யார்? நம்ம வேலனோட அம்மா நீயே அடிமையாக தாம்மா இருக்க, ஆனால் இன்னொரு பொண்ணை அடிமையாக்கணும்னு நினைக்கிறல்ல, நீ அங்கே நிற்கிறம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட பொண்ணுக்கிட்ட மட்டும் போய் சொல்லி கொடுக்குறாங்க, நீ வந்து அந்த வீட்டில் எல்லாரையுமே அடிமையாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. என்னம்மா இது ஒரு நியாயம்? பெத்த பொண்ணுக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயம். நல்லா வருவோம்மா நீ. ஒரு வழியாக நலுங்கு முடிஞ்சிச்சு. நலுங்கு முடிஞ்சோடனே வாத்தியார்ட்ட எல்லாருமே இப்படி அவசரப்பட்டீங்களே, நீங்கள் போய் அந்த குழியில் போய் பிள்ளைங்கள தள்ளுறீங்களே, அவங்க பிச்சு சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்கள, அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. அவருக்கு வேற மயக்கம் வந்துடுச்சு. வாத்தியாரே அப்புறம் என் நடிச்சது போதும் எந்திரிங்கிற கணக்கா. சரி மண்டபத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்புங்கன்னு கிளம்பி மண்டபத்துக்கு வந்தால் ஒருத்தர் கூட மரியாதை கொடுக்கலங்க. அவங்க வீட்டில் விளங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வேலன் வந்து விழுந்து கவனிக்கிறாரு. வாங்கன்ட்டு, டே ரொம்ப அலையாதரா, கம்முனுறா, அப்பட்டமாக தெரியுதுறான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அவர் தான் நல்லவராக இருக்கார், நீங்கள் ஏங்க அவங்கள மாற்ற ட்ரை பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் வாங்க ரூம் காமிக்கிறேன்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் மேலே போங்க, அவங்களே ரூமை காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பி விட்டார். இன்னொரு பக்கம் நம்ம வேலன், உங்களை மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன், எனக்கு சக்தி லவ் பண்ணி பாருங்க அப்புறம் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அது சரி, அவர் என்னைக்கு பொண்டாட்டியை லவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மீனாவை காமிக்கிறாங்க. மீனால் வந்துட்டு யாருக்கிட்ட கேட்குறாங்க தெரியுமா, நம்ம கௌரிக்கிட்டே போயிட்டு அவரை பார்க்க சொல்லுங்கள், அத்தான் பார்க்கலையும், அத்தான் பொத்தான்னா வாயில் குத்துவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைங்க, கௌரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.